Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக 2500 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த 4 பேரை பிடித்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. அருப்புக்கோட்டை சாலையில் வந்த ஆட்டோ மற்றும் காரில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தப்பட்டது. இது தொடர்பாக 3 பேர் பிடிபட்ட நிலையில் தொப்பலாக்கரை கிராமத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2500 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் போதைப் பொருட்கள் புழக்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். நாகர்கோவில் அடுத்த ராமன்புதூர் பகுதியில் 3 பேர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த 1 கிலோ 400 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஸ்டாலின் மாடல் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதை நிறுத்தி தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது.